கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து மாயமாயிருக்காங்க. 1000, 2000 பெண்கள் வரை மாயமாகி இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் கூறப்படுகின்றது. எங்களுடைய பெண்கள் 2000த்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே! இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பெர்சன் மூலியமாக ஏதேனும் வந்து நடந்து விடுமா? என்கிற ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கும். அதை களை எடுக்க வேண்டும். அரசு ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். விசாரணை மூர்க்கப்படுத்தப்படும். இந்த மர்ம மரணங்கள் வந்து இன்னைக்கு நேத்தோ நடக்கல. 1979லேயே வேதவள்ளி என்ற ஒரு பேராசிரியை வந்து எரித்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். படுகொலை செய்யப்பட்டு 56 நாட்களுக்கு பிறகு தான் அவருடைய பாடியே வந்து கண்டெடுக்கப்பட்டது. யார் அவரை கொலை செய்தார்? யார் அ அக்யூஸ்ட் யார் வந்து ஏ1 அக்யூஸ்ட்ங்கிறது கூட இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை. 3வது இடத்துல வந்து சில எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. ஒரு மண்டை ஓடு கண்டெடுக்கப்பட்டது. சில முதுகு தண்டுகள் போன்ற பல பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது என்ற தகவல்கள் வந்தது. மேலும் புடவைகள் கண்டெடுக்கப்பட்டன. சிவப்பு கலர் புடவை என்ற தகவல்கள்லாம் வந்து கிடைக்கப்பெற்றது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர்ந்து இந்த நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஆமாங்க, நிச்சயமா நீங்க தம்ப்நெயில்லயே பார்த்திருப்பீங்க. தர்மஸ்தலாவினுடைய அந்த கொடூர மர்மமான அந்த சம்பவத்த பத்தி தான் நம்ம அந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்ன? மேலும் சில புகார்தாரர்கள் வந்து தர்மஸ்தலாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மர்மங்கள் சம்பந்தமாக பிணங்கள் குவியல் குவியலாக புதைக்கப்பட்டதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் என்ற தகவல்களை சாட்சிகள் கூடுதலாக வந்து தகவல குடுத்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் போய்க்கிட்டு இருக்கு? இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல ஏதேனும் தடங்கல் இருக்கா? அந்த நிலப்பரப்புல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? என்பது போன்ற பல விவகாரங்கள் வந்து நம்ம இந்த வீடியோல நம்ம விலாவாரியா நம்ம பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தர்மசாலாங்கிற வழக்குல நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மாதம் ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்த முன்னாள் ஊழியர் என்று அந்த அழைக்கப்படக்கூடிய மிஸ்டர் எக்ஸ். ஸோ அவருடைய பெயர் மற்றும் எந்த ஒரு விபரமும் நமக்கு வந்து கிடைக்கப்பெறாத காரணத்தினால, அவருடைய அந்த பாதுகாப்பை கருதி எந்த ஒரு நம்ம வந்து இந்த மிஸ்டர் எக்ஸுங்கிற அந்த ஒரு பெயரை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அந்த மிஸ்டர் எக்ஸுக்கு வந்து முதல்ல கடந்த மாதம் வந்து அவர் தான் வந்து 10 ஆண்டுகளுக்கு அப்ஸ்காண்டா இருந்தவர். அவர் வந்து காவல் நிலையத்தில புகார் தெரிவிக்கிறாரு. அந்த புகார் தெரிவிச்சதில கூட அவர் அதன் பிறகு அவர் வந்து செய்திகள்லாம் பெரிதாக வெளிய வரவில்லை. யூடியூப் சேனல்ஸ்கள், அதேபோல உள்ளூர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நாளிதழ்கள்ல எழுத ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் வந்து மிக முக்கியமாக வெளிய கொண்டு வந்ததற்கான காரணமே வந்து யூடியூபர்கள் தான் இருந்திருக்கிறாங்கங்கிறது இந்த செய்திகள் நம்ம பார்க்க முடிகிறது. அதன் பிறகு இப்ப இந்த மிஸ்டர் எக்ஸுக்கே கூட கூட உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்தந்த இடங்களில் வந்து நான் புதைத்திருக்கிறேன். நான் கடந்த 1998 முதல் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் வரை நான் ஊழியனாக இருந்தேன். என்னுடைய குடும்ப பெண்ணிற்கே வந்து பாதிப்புக்கு உள்ளாகப்படும் பொழுது, நான் வந்து குடும்பத்தோடு நான் வந்து தலைமறைவாகி விட்டேன். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டு தற்போது வந்து நான் இந்த புகாரை முன்வந்து நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அவருடைய அந்த முகம் முழுக்க அவரை வந்து அ மறைத்து, அவரை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நலன் கருதி வந்து அ அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அவர் வந்து காண்பிக்கிறார். இதையெல்லாம் நம்ம சம்பவங்களா பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து மாயமாயிருக்காங்க. 1000, 2000 பெண்கள் வரை மாயமாகி இருக்கக்கூடும் என்ற தகவல்கள் கூறப்படுகின்றது. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்டின்னா, க கம்ப்ளைண்ட்ட வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ்டு பெர்சன்ஸ்னுடைய பேச்ச கேட்டுட்டு இவங்களுடைய கம்ப்ளைண்ட்ட வந்து தட்டி கழிக்கிறாங்க, உதாசீனப்படுத்துறாங்கங்கிற ஒரு விமர்சனம் வந்து தொடர்ந்து வைக்கப்பட்டது. அ கிட்டத்தட்ட 2000 பெண்கள் அந்த தாய்மார்கள் எல்லாம் வந்து தவித்து, எங்களுடைய பெண்களை காணோம். இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே எங்களுக்கு வந்து எங்களுடைய பெண்கள் இந்த தர்மஸ்தலா கோவில் வளாகத்திலே அவர்கள் இருந்தார்கள். அதேபோல அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே கூட பெண்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருந்திருக்கிறது என்ற ஒரு தகவல்களும் அங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் அந்த இருக்கக்கூடிய வட்டாரத்தில இருக்கக்கூடிய மக்கள் கூடுதலாக இன்னொரு தகவலையும் சொல்றாங்க. அ இருக்கக்கூடிய லாட்ஜ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லாட்ஜ்லலாம் கூட போயி சமூக விரோதிகள் அங்க ஒரு கேங்குன்னே சொல்றாங்க. ஒரு கேங்கே என்ன பண்ணுமா, அந்த லாட்ஜுக்குள்ள போயி வந்து அழகழகான பெண்களை வந்து அ ரொம்ப வற்புறுத்தி வந்து அவங்கள வந்து கிட்னாப் பண்றது, ரேப் பண்றது, பண்ணி அவங்கள வந்து கொலை கூட செஞ்சுருவாங்க.
ஈவன் கப்புலா இருந்தா கூட, தம்பதிகளாக இருந்தாலும் கூட அவர்களை வந்து விட்டு வைக்க மாட்டார்கள். கடுமையான அந்த ஆணையும் கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணை வந்து கடத்திச் சென்று அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற ஒரு தகவலை அந்த உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக பார்க்கப்படுகிறது. அந்த கேங்குக்கு பேரே கூட சொல்றாங்க. டி கேங் என்று அழைக்கப்படும் அந்த டி கேங் என்கிற அந்த கேங்கின் மூலமாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு அச்சுறுத்தலான ஒரு சூழ்நிலை இருந்தது என்ற ஒரு தகவல்கள் அந்த உள்ளூர் மக்களால் கூறப்பட்டு வருகிறது. நம்மளால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் வழக்கை குவாஷ் செய்தது. குறிப்பாக எங்களுடைய இந்த மஞ்சுநாத சுவாமி கோவிலை பற்றி அவதூறுகளை பரப்புகிறார்கள். கிட்டத்தட்ட 8000 யூடியூப் சேனல்கள் வந்து வீடியோஸ்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்ப செய்தி ஊடகங்கள் எங்களை பற்றியோ, எங்களுடைய நிர்வாகத்தை பற்றியோ அவதூறாக எந்த ஒரு கருத்தையும் பதிவிடக்கூடாது என்று அவர்கள் அந்த வழக்கை போட்டு தொடுத்திருந்தார்கள். பிறகு மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றம் செல்லும்போது, உச்சநீதிமன்றமும் இதை வெளியிடுவதில் எந்த ஒரு சிக்கல்களும் இல்லை. யூடியூப் சேனல்களோ, செய்திகளோ வந்து உங்களுடைய அந்த நிர்வாகத்தை பற்றியோ, அங்கு நடக்கக்கூடிய மர்மங்களை பற்றியோ எக்ஸ்போஸ் செய்வதற்கு எந்த தடங்களும் இல்லை. நாங்கள் தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு அழகான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் வந்து பலரும் வந்து எழுதிட்டு வர்றாங்க. பல சந்தேகங்களை எழுப்புகிறார்கள். இந்த இன்வெஸ்டிகேஷனை இன்னும் மூர்க்கப்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்களையும் கூறிட்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய வீரேந்திர ஹெக்டே என்று சொல்லக்கூடிய அந்த நபர், வீரேந்திர ஹெக்டே என்பவர் வந்து அங்க இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ், அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ்டு லீடர்ஸ், இன்னும் சொல்லப்போனா ஆளும் காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், முன்பு ஆண்ட பாஜகவினுடைய அரசாக இருக்கட்டும், முன்பு ஆண்ட மதசார்பற்ற ஜனதா தளமாக இருக்கட்டும், குமாரசாமி, தேவகவுடா, அதே போல எடியூரப்பா, பசவராஜ் பொம்மை, அதே போல இங்கே டி.கே. சிவகுமார், சித்தராமையா ஆகியோருக்கு வந்து ரொம்பவே நெருக்கமாகவே அவர் வந்து பழகிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அவர் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம், அவர் செய்த நற்காரியங்கள் என்று பல இருக்கின்றன. அவர் இப்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, இப்போது இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் மட்டுமல்ல, அவர் இந்திரா காந்தி முதலேயே அவர் வந்து தொடர்ந்து இந்திய பெரிய அரசியல் தலைவர்களோடு அவர் வந்து தொடர்பில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் என்று கூறப்படுகிறது. நாம் அவரை ஒருபோதும் அக்யூஸ்ட் என்று நாம் கூறவில்லை. மாறாக தீர விசாரணை ஒன்றே இதற்கு தீர்வு. விசாரணையில் தொய்வு வந்துவிடக்கூடாது. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன் அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கிறார் என்ற ஒரு காரணத்தினால் ஒரு பொதுமக்களுக்கு இதற்கு நீதி கிடைக்குமா? எங்களுடைய பெண்கள் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, இவர் இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன் மூலியமாக ஏதேனும் வந்து நடந்து விடுமா என்கிற ஒரு அச்சம் பொதுமக்கள் மத்தியிலே இருக்கும். அதை களை எடுக்க வேண்டும். அரசு ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். விசாரணை மூர்க்கப்படுத்தப்படும். இதில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படும் என்ற ஒரு உத்தரவை அந்த அரசு தர வேண்டும். அதுதான் அங்க இருக்கக்கூடிய மக்களும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டு வருகிறது. எனவே இது வந்து இந்த மர்ம மரணங்கள் வந்து இன்னைக்கு நேத்தோ நடக்கல. 1979லேயே வேதவள்ளி என்ற ஒரு பேராசிரியை வந்து எரித்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். ஸோ இந்த பகுதியில் 1979லேயே வந்து பேராசிரியை வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல 1986ல வந்து பத்மலதா என்ற அந்த ஒரு பெண்மணியும் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. படுகொலை செய்யப்பட்டு 56 நாட்களுக்கு பிறகுதான் அவருடைய பாடியே வந்து கண்டெடுக்கப்பட்டது. யார் அவரை கொலை செய்தார்? யார் அக்யூஸ்ட், யார் வந்து A1 அக்யூஸ்ட்ங்கிறது கூட இதுவரை கண்டெடுக்கப்படவில்லை. அந்த 56 நாட்களுக்கு பிறகு கூட கண்டுபிடிச்சது எதனால் அப்படின்னா, அந்த மரணித்த அந்த பெண்மணியினுடைய தந்தையார் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் என்பதனால், கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. அழுத்தத்தின் பெயராலே தீவிர அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஈடுபட்டதனால் 56 நாட்களுக்கு பிறகாவது உடலாவது கிடைத்தது என்ற ஒரு செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. அதன் பிறகு நம்ம பார்த்தோம் பிரஸ்கள் மீது கவர் பண்ண அந்த கேமராமேன், அதே போல ஊடகவியலாளர்கள் மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது. நீங்கள் எல்லாம் இந்த தர்மஸ்தலாவினுடைய இந்த புனித தன்மையை கெடுக்க பார்க்கிறீர்கள். நீங்கள் அவதூறு பரப்புகிறீர்கள். நீங்கள் திட்டமிட்டே வந்து வஞ்சகத்தோடு செயல்படுகிறீர்கள் என்ற நோக்கோடு சில சமூக விரோதிகள் அவர்கள் மீது தாக்குதலை நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது கைது நடவடிக்கையும் எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு அவர்கள் ஜாமீனில் வந்து தற்போது வெளியும் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நம்ம செய்திகள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 18 இடங்கள் வந்து கூறப்படுகிறது தோண்டப்பட்ட இடங்கள். கடந்த வெள்ளிக்கிழமை கூட 16 மற்றும் 16A ஆகிய இடங்களிலே வந்து புதிதாக தோண்டப்பட்டிருப்பதாகவும், பெரிதாக சில அப்டேட்ஸ்கள் வந்து புதிதாக தோண்டக்கூடிய இடங்கள்ல வந்து கிடைக்கப் பெறல அப்படின்ற ஒரு விஷயம் கூறப்படுது. 3 இடங்களில் மட்டுமே பொருட்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றன.
நம்ம ஆல்ரெடி நம்ம செய்திகள்லாம் நம்ம பார்த்திருப்போம். முதலாம் இடத்துல வந்து ஏடிஎம் மற்றும் பான் கார்டு மற்றும் ஏடிஎம் வந்து கிடைக்கப்பெற்றன. அந்த பான் கார்டுனுடைய ஹோல்டர் வந்து ஆல்ரெடி அவர் வந்து மரணித்து விட்டார். அதேபோல அந்த ஏடிஎம்னுடைய அந்த ஹோல்டர் யாருன்னு பார்த்தோம் அப்டின்னா, அந்த நபரினுடைய தாயார். இதெல்லாம் நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். பிறகு 3வது இடத்துல வந்து சில எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. ஒரு மண்டை ஓடு கண்டெடுக்கப்பட்டது. சில முதுகு தண்டுகள் போன்ற பல பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது என்ற தகவல்கள் வந்தது. மேலும் புடவைகள் கண்டெடுக்கப்பட்டன. சிவப்பு கலர் புடவை என்ற தகவல்கள்லாம் வந்து கிடைக்கப்பெற்றது. அந்த புகார்தாரர் மிஸ்டர் எக்ஸ் முதல்லயே வந்து வாக்குமூலம் கூறினார் அல்லவா? அந்த மிஸ்டர் எக்ஸினுடைய அந்த வாக்குமூலத்தின் பேரிலே இன்னும் பல இடங்களில் தோண்டுதல் பணிக்கான அந்த ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் சில தடங்களும் அவ்வப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த தடங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுற்றி வந்து முழுக்க 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 அடர்த்தியான காடு நிறைந்த பகுதிகளாக இருந்து கொண்டிருந்தது. பச்சை பசேர் என்று நீங்க மேப்ல அந்த வியூவ பார்த்தாலே தெரியும். முழுக்க அந்த தர்மசாலாவினுடைய ஒரு ரோடு போகும். அந்த ரோடுக்கு மத்தியில இந்த பக்கம் எந்த ஒரு பில்டிங்ஸுமே இருக்காது. முழுக்க மரங்கள், முழுக்க வந்து இதுவா இருக்கு. அதை தாண்டி அங்க வந்து நல்ல அதி கனமழை வந்து அவ்வப்போது பெய்து கொண்டிருக்கிறது. கனமழை ஒருபுறம் பெய்து கொண்டிருக்கிறது. அடர்த்தியான அடர்த்தியான இந்த மரங்கள் சார்ந்த அந்த பகுதிகளாக இருந்து கொண்டு வருவதனால், அந்த தோண்டுதல் பணியிலே சில தொய்வுகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இப்போ அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் எம்எல்ஏ ஹரிஷ் என்பவர் வந்து, இதுல வந்து தேவையற்ற முறையில வந்து ஹிந்துத்துவாவையும், இங்க இருக்கக்கூடிய கோவிலினுடைய புனித தன்மையையும் வந்து கெடுப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள், இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம், காவல்துறை வந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கருத்தையும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் எம்எல்ஏ ஹரிஷ் பிஜேபி எம்எல்ஏ அவர் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுல வந்து பிஜேபியை சம்பந்தம் இல்லாமல் நீங்கள் எடுக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக இதில் தீர விசாரணை தான் ஒரே தீர்வாக இருக்க முடியும். யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் வந்து குற்றவாளியின் கூண்டுக்குள் நிறுத்த வேண்டும் என்பதுதான் சாமானியனுடைய அந்த ஒரு குரலாகவும் அதுதான் இருக்கிறது. அதேபோல பாதிக்கப்பட்ட அந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய தாய்மார்களுடைய குமுறல் என்ற குரலாகவும் அதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இது மாதிரியான பல மர்மமான இந்த மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும். நீதிமன்றம் இதில் மூர்க்கமாக செயல்பட வேண்டும். நீதிக்காக செயல்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருந்தது. யூடியூபர்களும் சரி, செய்தி ஊடகங்களும் சரி, சரியான செய்திகளை வந்து நிச்சயமாக வெளியிடலாம் என்று. அதுபோல இந்த விசாரணையையும், இந்த தோண்டுதல் பணியையும் வந்து விரைவுபடுத்த வேண்டும். எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க நபர் இது பின்னணியில் இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர் நிறுத்தப்பட வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய சம்பவம். இதில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய குரலாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது மாதிரியான பல பரபரப்பான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வாங்க. தொடர்ந்து நமக்கு ஆதரவு தந்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.